வணக்கம். இன்றைக்கி நம்ம சக்ஸஸ் லைஃப் சேனலில் ஜேர்னல் என்ட்ரிஸோட கண்டினியூஷனை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரான்சாக்ஷன் 2020 ஆகஸ்ட் 1 அன்னைக்கு கேஷ் டெபாசிட்டட் இன்டு பேங்க் ₹5,000. ஸோ இதில் ஆஸ் பர் ரூல்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுறோம், கேஷ் வெளியே போகுது, அதனால் கேஷ் அக்கௌண்ட்டை கிரெடிட்டில் எழுதுகிறோம். நரேஷன் பீயிங் கேஷ் டெபாசிட்டட் இன்டு பேங்க் அப்படின்னு நரேஷன் எழுதுகிறோம். தென் தேர்ட் அன்னைக்கு ட்ரான்சாக்ஷன் பெய்டு சேலரி பை செக் ₹8,000. இதில் சேலரி அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுறோம், பேங்க்கில் இருந்து செக் மூலமாக பணம் வெளியே போகுது, அதனால் பேங்க் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணுறோம். அமௌண்ட் 8,000 டெபிட் அண்ட் கிரெடிட் காலம் ரெண்டுத்துலேயும் எழுதுகிறோம். த நரேஷன் பீயிங் சேலரி பெய்ட் பை செக் அப்படின்னு எழுதுகிறோம். தென் ஃபிஃப்த் அன்னைக்கு பேங்க் பெய்டு இன்சூரன்ஸ் ப்ரீமியம் ஆன் மெஷினரி ₹1,500 ஆஸ் பர் ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன். இது டிரான்சாக்ஷன். இதில் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுறோம், பேங்க் அக்கௌண்ட்டை கிரெடிட்டில் எழுதுகிறோம். நரேஷன் பீயிங் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் ஆன் மெஷினரி பெய்டு அப்படின்னு நரேஷன் எழுதுகிறோம். இங்கே நாம் கவனிக்க வேண்டியது என்னென்னா, மெஷினரிக்கான இன்சூரன்ஸுங்கிறதால தவறுதலாக மெஷினரி அக்கௌண்ட்டை நம்ம டெபிட் பண்ணக்கூடாது. ஏன்னா இன்சூரன்ஸ் ப்ரீமியங்கிறது மெஷினரியோட வேல்யூவே அதிகமாக்க போகிறதில்ல, அது மெஷினரிக்கு ஏதாச்சும் டேமேஜ்னால் இழப்பீடு வாங்குறதுக்கான ஒரு செலவு, அவ்வளோதான். அதனால் நாமினல் அக்கௌண்ட் ரூல் படி இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுறோம். இதே மாதிரி தான் பில்டிங், ஃபர்னிச்சர், ஃபேக்ட்ரி ஏதாச்சும் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் நம்ம பே பண்ணியிருந்தால் அதை இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட்டில் தான் எழுதுகிறோம். தவறுதலாக அந்தந்த அசட் அக்கௌண்ட்டில், அதாவது சொத்து கணக்கில் டெபிட் பண்ணாதீங்க. இதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. தென் செவன்த் அன்னைக்கு கேஷ் வித்ட்ரான் ஃப்ரம் பேங்க் ஃபார் பிஸ்னஸ் யூஸ் ₹5,000. இங்கே பிஸ்னஸுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக கேஷை வித்ட்ரா பண்ணுறாங்க, அதனால் கேஷ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுறோம், பேங்க் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணுறோம். த நரேஷன் பீயிங் கேஷ் வித்ட்ரான் ஃப்ரம் பேங்க் ஃபார் பிஸ்னஸ் யூஸ் அப்படின்னு நரேஷன் எழுதுகிறோம். த நெக்ஸ்ட் எயித் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கேஷ் வித்ட்ரான் ஃப்ரம் பேங்க் ஃபார் பர்சனல் யூஸ் ₹8,000. இங்கே ஓனர் தன்னோட பர்சனல் யூஸுக்காக பேங்க்கில் இருந்து பணத்தை வித்ட்ரா பண்ணுறாரு. இதில் டிராயிங்ஸ் அக்கௌண்ட், தமிழில் எடுப்பு கணக்குன்னு சொல்லுவோம், டிராயிங்ஸ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுறோம், பேங்க் அக்கௌண்ட்டை கிரெடிட்டில் எழுதுகிறோம். நரேஷன் பீயிங் கேஷ் வித்ட்ரான் ஃப்ரம் பேங்க் ஃபார் பர்சனல் யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு நரேஷன் எழுதுகிறோம். தென் டென்த் அன்னைக்கு செக் ரிசீவ் ஃப்ரம் விக்ரோ மார்ட் ₹50,000. இங்கே ஒரு முக்கியமான விஷயம் கொஞ்சம் கவனிங்க. நமக்கு பணம் தர வேண்டியவங்க, அதாவது டெட்டாஸ், தமிழில் கடனாளிகள்னு சொல்லுவோம், அவங்கக்கிட்ட இருந்து நமக்கு வர வேண்டிய பணத்தை செக்காக வாங்கும்போது செக்கை அன்னைக்கே நம்மளோட பேங்க்கில் டெபாசிட் பண்ணால் ஒரு மாதிரியும், ஒருவேளை செக்கை நம்ம அன்னைக்கு வாங்கிட்டு அதை இன்னொரு நாள் அடுத்து வரக்கூடிய நாட்களில் டெபாசிட் பண்ணுற மாதிரி இருந்தால் அப்போ வேறு மாதிரியும் ஜேர்னல் என்ட்ரிஸ் போடணும். இப்போ இந்த டிரான்சாக்ஷனில் செக்கை நம்ம இன்றைக்கி வாங்கிட்டு அடுத்த நாள் தான் நம்ம பேங்க்கில் நம்ம டெபாசிட் பண்ணுறோம். ஸோ இப்போ நாம் முதல்ல செக்கை வாங்கும்போது அதை கேஷாக தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். அதனால் கேஷ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணிவிட்டு செக் கொடுக்குற பார்ட்டியோட அக்கௌண்ட்டை நம்ம கிரெடிட் பண்ணணும். அதுபடி பார்த்தீங்கன்னா கேஷ் அக்கௌண்ட்டை டெபிட்டில் எழுதுகிறோம், கிரெடிட்டில் டு விக்ரோ மார்ட் அக்கௌண்ட்னு எழுதுகிறோம். அதே நேரம் நரேஷனில் கொஞ்சம் கவனிங்க, பீயிங் செக் ரிசீவ்ட் ஃப்ரம் விக்ரோ மார்ட் அப்படின்னு தான் நம்ம எழுதுகிறோம். தவறுதலாக கேஷ் ரிசீவ்டுன்னு எழுதக்கூடாது. இதை ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க. இதன் அடுத்து 11th அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரிசீவ்ட் செக் டெபாசிட்டட் இன் தி பேங்க் ஃபார் கலெக்ஷன். இதன் அடுத்த நாள் நாம் அந்த செக்கை பேங்க்கில் டெபாசிட் பண்ணும்போது அதுக்கான என்ட்ரியாக பேங்க் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுறோம், கேஷ் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணுறோம். த நரேஷன் பீயிங் செக் டெபாசிட்டட் இன் டு பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுகிறோம். ஸோ இதுதான் நம்ம செக் ஒரு நாள் வாங்கிட்டு அடுத்த நாள் நம்ம பேங்க்கில் டெபாசிட் பண்ணும்போது போட வேண்டிய என்ட்ரிஸ். இதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. நம்ம அடுத்தது செக்கை வாங்கிட்டு நாம் அதே சேம் டேலேயே பேங்க்கை டெபாசிட் பண்ணும்போது எப்படி என்ட்ரி போடுறதுன்றதை பார்ப்போம். இதுக்கான ட்ரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா செக் ரிசீவ் ஃப்ரம் ஸ்மார்ட் மார்க்கெட்டிங்
25,000 and deposited on the same day. ஸோ இதில் நம்ம செக்கை ரிசீவ் பண்ண அன்னைக்கே நம்ம பேங்க்கில் டெபாசிட் பண்ணதால் டைரெக்டாக பேங்க் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுறோம். ஸ்மார்ட் மார்க்கெட்டிங் அக்கௌண்ட்டை கிரெடிட்டில் எழுதுகிறோம். நரேஷன் பீயிங் செக் ரிசீவ்ட் அண்ட் டெபாசிட்டட் இன்டு பேங்க் அப்படின்னு நரேஷன் எழுதுகிறோம். ஸோ இதுதான் நம்ம செக்கை சேம் டேயில் பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறதுக்கும் அடுத்த நாள் டெபாசிட் பண்ணுறதுக்கும் நம்ம போட வேண்டிய என்ட்ரிஸ். இப்போ அந்த வித்தியாசம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாம் அடுத்த வீடியோவில் இன்னும் சில முக்கியமான ஜேர்னல் என்ட்ரிஸை எப்படி எழுதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.